அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீண்ட நாள் கழித்து வந்திருக்கக்கூடிய சத்துணவு துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2024 டு 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க, எவ்வளவு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி, அதே மாதிரி என்ன இந்த சத்துணவு வேலைக்கு எத்தனை விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எத்தனை வகையான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா என்ன படிச்சிருக்கணும், இந்த சத்துணவு வேலைக்கு என்ன படிச்சிருக்கணும், அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் குவாலிஃபைடாக இருக்கீங்க, இதில் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, ஸோ அப்ளை பண்ணால் எத்தனை நாளில் இந்த வேலை கிடைக்கும் உங்களுக்கு, ஸோ சம்பளம்லாம் எப்படி இருக்கும், இதில் ப்ரமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஸோ இதை நம்ம ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஸோ இதை பார்த்திங்கனாக்கா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களா, என்ன படிச்சிருக்கணும் இந்த வேலை வாய்ப்புக்கு, ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஓகேங்களா, A to Z எல்லாமே. அதே மாதிரி 3 விதமான போஸ்டிங்க்குமே நமக்கு இப்போ ஒரு 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர்னு சொல்லிட்டு இந்த 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்முமே கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது, என்னென்ன செல்ஃப் அட்டாச்மெண்ட்லாம் வைக்கணும், எந்த அட்ரஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணி எந்த அட்ரஸ்க்கு நம்ம என்ன டேட்குள்ளே அனுப்பணும், இது எல்லாமே தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே உள்ள ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அரசு வேலைக்கு போகணுன்றது எல்லாருடைய கனவு இந்த ஒரு காலகட்டத்தில். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் இப்போது நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு, கான்டாக்டில் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, பக்கத்தில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுமே இந்த வேலைவாய்ப்பு என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவங்களும் ஒரு அரசு வேலைக்கு போகிறது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்ததாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறதன் மூலிமா அடுத்தடுத்த அப்டேட் நம்ம கொடுக்கறதுக்கும், இந்த மாதிரி முக்கியமான அப்டேட் கொடுக்கறதுக்கும் நம்ம ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான வேலையில் சந்திக்கலாம். வாங்க வீடியோவில் தொடர்ச்சி இது என்ன ஏதுன்றதை தெளிவாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். தமிழ்நாடு சத்துணவு மையங்களில் உள்ள சத்துணவு அமைப்பாளர் வேலை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் ஒப்பந்த அடிப்படையிலோ அல்லது நிரந்தர அடிப்படையிலோ சில சத்துணவு மைய வேலைக்கான அறிவிப்பு அவ்வப்பொழுது வெளியாகவும், அதன் காரணமாக இந்த பக்கத்தில் சத்துணவுத்துறை வேலைகள் குறித்த தகவல் அனைத்துமே நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. வாங்க நம்ம இன்றைக்கி என்ன கொடுத்துருக்கன்றதை பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு சத்துணவு அமைப்பாளர் வேலைவாய்ப்பு 2024 டு 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் நிறுவனம் எங்கேருந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா சத்துணவு அமைப்பாளர், அதாவது சத்துணவு அமைப்பிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஜாபோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக, ஓகேங்களா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்டிங்லாம் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர், ஓகேங்களா, இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிடுறாங்க நமக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம தெளிவாக இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பணியிடம் எங்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ 39 மாவட்டங்கள் இருக்குது. இந்த 39 மாவட்டத்தில் எந்த மாவட்டங்கள் வேணும்னா உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணுறது நீங்கள் அங்கே வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி விண்ணப்ப முறை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலான்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதையே நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? அடுத்ததாக இந்த தமிழ்நாடு சத்துணவு அமைப்பாளர் வேலைவாய்ப்புக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அதாவது கல்வி தகுதி என்ன படிச்சிருக்கணும் எதுக்கு அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்பணிக்கு விண்ணப்பிக்க பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஓகேங்களா? பழங்குடியினர் வகுப்பை சார்ந்தவர்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது தோல்வி பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ பொதுவாக நீங்கள்
10வது படிச்சிருந்தீங்கன்னா ஓகேங்களா, பொதுவாக நீங்கள் வந்து 10வது படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்டோர் அப்படி இல்லைன்னா பழங்குடியினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் 8வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயிலாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. மினிமம் நீங்கள் 5வது படிச்சிருந்தா கூட இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது இந்த வேலைவாய்ப்புக்கு சம்பளம். இந்த வேலைக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாத சம்பளமாக நமக்கு வந்து 7,500 இருந்து 24,200 சம்பளம் வரைக்கும் நமக்கு வந்து இதில் கொடுப்பாங்க. மாதம் பர் மந்த் சேலரி. ஓகேங்களா, சத்துணவு வேலைக்கு. ஓகேங்களா. அடுத்தது வயது வரம்பு. இந்த பணிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஓகேங்களா, இந்த சத்துணவு வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு மினிமம் 21 வயசில் இருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இப்பணிக்கு விண்ணப்பிக்க 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கணுன்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது தேர்வு செய்யும் முறை. ஓகேங்களா, நம்மளை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். அதாவது இந்த சத்துணவு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் 10வது வச்சு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் வந்து எப்படி நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்களோ ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுறீங்களோ அதுக்கு அது மாதிரி உங்களை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஸோ அதில் யார் டாப்பாக இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையில் வந்து வழங்குவாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது விண்ணப்ப கட்டணம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கும் சரி விண்ணப்பிக்கிறதுக்கும் சரி ஓகேங்களா, சரி ரெண்டு ஒன்று தானா. விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து எந்த விதமான காசும் நீங்கள் கட்ட தேவையில்லை, ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் இப்போ நெட் சென்டரில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு இந்த வேலைக்குன்னு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான காசும் கிடையாது. அவங்க அப்ளை பண்ணுறாங்க இல்லையா நெட் சென்டரில், அவங்க வேலை செய்கிறாங்க இல்லையா, எனக்கு வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணி தராங்க இல்லையா அவங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ ஃபீஸ் வந்து அவங்க வந்து வாங்குவாங்க. அது மட்டும்தான், இந்த வேலைக்குன்னு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது விண்ணப்பிக்கும் முறை. எப்படிலாம் நீங்கள் விண்ணப்பிக்கணுன்றதை தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்துணவு துறைக்கான வேலை அதிகாரப்பூர்வ அஃபிஷியல் நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் போய்க்கணும், அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கொடுத்துருக்கிறது இது தான். ஓகேங்களா. ஸோ இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும், எந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பணும், அதே மாதிரி அனுப்புனதுக்கப்புறம் 13 நாளில் வேலை கிடைக்குமா, 15 நாளில் வேலை கிடைக்குமா, எத்தனை நாளில் வேலை கிடைக்குன்றதுக்கான தெளிவான விளக்கத்தை அடுத்த ஒரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இப்போவே டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 நிமிஷம் வரப்போகுது இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து மினிமம் ஓகேங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியும். ஸோ அதனால் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து எப்படி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்றதை தெளிவாக ஒரு வீடியோ போட்டுறேன். அந்த வீடியோ மட்டும் தெளிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது இந்த சத்துணவு வேலைக்கு சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்மு வேணுமோ எல்லாரும் வாட்ஸ்அப்பில் வந்து வாங்கிக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து போன வீடியோவில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க, எடுத்துக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.